ட்ரெடிஷ்னலாக பருப்பு உருண்டை குழம்பை நீங்கள் 2 நிமிஷத்தில் கற்றுக்க போகிறீங்க. இந்த வீடியோ மூலயமா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கப் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு அதோட சோம்பு, பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நெல்லிக்காய் சைஸ்க்கு உருண்டையும் பிடிச்சி அதை ஸ்டீமரில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காயில கொஞ்சம் போல சோம்பு, கொஞ்சம் போல சீரகம், இதை நல்லா மைய அரைச்சி எடுத்து அதையும் தனியா வச்சிடுங்க. இப்போ ஒரு வானல்ல அடுப்புல வச்சு எண்ணெய் தாராளமா விட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி ஒரு 6-7 பல்லு பூண்டையும் நல்ல பொடியா நறுக்கி போட்டு வதக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வர ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3-4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி நான் சேர்த்திருக்கேன். நீங்க சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, இப்ப நம்ம உருண்டையிலையும் உப்பு போட்டுக்கிறதுனால உப்பு கம்மியா போடுங்க. தேவைப்பட்டா நீங்க உப்பை சரி பார்த்து போட்டுக்கலாம். நல்ல குழம்பு கொதிச்சு வர உருண்டையும் போட்டுடலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உருண்டை எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ஆனா அதே சமயத்துல உருண்டை உடையவும் கூடாது. அதுதான் பதம். நல்ல குழம்பு கொதிச்சு வர நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்து குழம்பு நல்லா தளன்னு கொதிக்கும் போது கொஞ்சம் போல் தண்ணியும் சேருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீர்க்க வேணும்னா நீர்க்க கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு ஆற கொஞ்சம் கட்டி ஆகிடும். அதுக்காக வேண்டி குழம்புக்கு தண்ணியும் சேர்க்கறது அவசியங்க. குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கொஞ்சம் போல் வெல்லம் சேருங்க. சுவையை இன்னும் கூட்டி தரும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்குன்னு இந்த குழம்பு அட்டகாசமாக பொருந்துங்க. இது போல் சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு தக்ஷன் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.